பேதைகளிடம் ஞானம் அருளும் வேத புத்தகம் மேன்மை தரும். பேதைகளிடம் ஞானம் அருளும் வேத புத்தகம் மேன்மை தரும். இரவும் பகலும் இதன் தியானம் இனிமை தங்கும் தனிமையிலும் சத்திய வேதம். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 105வது அதிகாரம் 3வது வசனம். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. ஆம் பிரியமானவர்களே, தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் அவருக்கு அநேக ஆசீர்வாதங்களும் ஐஸ்வர்யங்களும் சகல படைகளும் பரிவாரங்களும் அவருக்கு இருந்த போதிலும் அவைகளை குறித்து அவர் மேன்மை பாராட்டாதபடிக்கு கர்த்தருடைய நாமத்தை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லி, கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுங்கள் என்று சொல்லி அவர் அறிவுறுத்துகிறதை நாம், அவர் வாழ்ந்து காட்டினதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நானோ என் தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லி அவர் சொல்கிறதை சங்கீதத்தில் வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவை அறிகிற அறிவை குறித்தே தேவனை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன், மேன்மை பாராட்டுங்கள் என்று சொல்கின்றார். பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவரும் நம்மை குறித்தோ, நம்முடைய பிள்ளைகளை குறித்தோ, நம் குடும்ப சூழ்நிலைகளை குறித்தோ, நமக்கு உண்டான ஆசீர்வாதங்களை குறித்தோ, ஐஸ்வர்யங்களை குறித்தோ, எதை குறித்தும் நாம் மேன்மை பாராட்டாதபடிக்கு பிள்ளைகளுடைய படிப்பை குறித்தோ, நம்முடைய வருமானத்தை குறித்தோ, நம்முடைய சுய பலத்தை குறித்தோ, பராக்கிரமத்தை குறித்தோ நாம் மேன்மை பாராட்டாமல் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த தேவாதி தேவனாகிய மகிமுள்ள தேவன் நமக்கு தகப்பனாய் இருக்கிறதை குறித்தே நாம் மேன்மை பாராட்டி கர்த்தருடைய நாமத்தை இந்த உலகத்தில் நாம் மகிமைப்படுத்தி கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றினோம் என்று சொன்னால் கர்த்தர் நம் மூலம் மகிமைப்படுவார். ஆம் பிரியமானவர்களே, நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொன்ன வாக்கின் பிரகாரமாக கர்த்தர் நம் மூலம் மகிமைப்பட்டு கர்த்தருடைய சித்தத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்பியிருக்கிறபடியினாலே கர்த்தருடைய நாமத்தை இந்த உலகத்தில் மகிமைப்படுத்தி அவரை குறித்தே மேன்மை பாராட்டி கர்த்தரை உயர்த்துவோம். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.